Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரவுட்டிங்கில் யூனிகாஸ்ட் ரவுட்டிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூனிகாஸ்ட் ரவுட்டிங் அப்படின்னா என்ன, ஒன் சோர்ஸ் ஒன் டெஸ்டினேஷன், ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு என்னுடைய பேக்கெட் டேட்டா பேக்கெட்ஸை ரவுட்டர் யூஸ் பண்ணி நெட்வொர்க்கில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா யூனிகாஸ்ட் ரவுட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிங்கிள் பேக்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா சென்டர் கிட்டேருந்து ஒரு ரிசீவர் கிட்ட நெட்வொர்க் மூலியமாக போகுது. ஓகேவா, இதுக்கு பேர் யூனிகாஸ்ட் ரவுட்டிங். இந்த ரவுட்டிங் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ரூட் எதுன்னு ரவுட்டர் சூஸ் பண்ணும். ஓகேவா, அதை எதை பேஸ் பண்ணினா ரவுட்டிங் டேபிளை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ என்னெல்லாம் இதில் கீ காம்போனன்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷனாக தெரிஞ்சிருச்சு. ஒன்-டு-ஒன் கம்யூனிகேஷன் மாடல், டேட்டா டிரான்ஸ்மிட்டர் ஃப்ரம் அ சிங்கிள் சென்டர் டு த சிங்கிள் ரெசிபியன்ட்டை போக போகுது. ஓகேவா, இதை நம்ம எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வெப் ப்ரௌசிங் இமெயில் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பணும், மெயில் அனுப்பணும்னா நான் ஒரு சென்டர் இருக்கேன், ஒரு ஃபைலை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா, ஒரு ரிசீவருக்கு நான் அனுப்பிடுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுலாம் யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரவுட்டிங் டேபிள். ரவுட்டிங் டேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, பெஸ்ட் பாத் எது அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணுறதுக்காக. என் ரவுட்டர்கிட்ட நிறைய பாத் இருக்கும், அதில் எனக்கு பெஸ்ட் பாத் எது, அந்த பெஸ்ட் பாத்தில் என்னோட டேட்டா எப்படி போகுது, இதை நான் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது தான் ரவுட்டிங் டேபிள். எக்ஸாம்பிள், இப்போ ரவுட்டிங் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுக்கு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் என்னெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டிங் டேபிள் ஃபார் லோகோ, ஒரு ஹோஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஹோஸ்ட்டுக்கு முதல்ல டெஸ்டினேஷன் எது, எங்கே நம்ம போய் சேரணும், அதோடைய ரூட்டெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ரூட் இப்போ நான் வந்து R1க்கு போகிறேன், ரவுட்டர் 1 ரவுட்டர் 2, அதுலேருந்து நான் B ஹோஸ்ட்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இது வந்து ரவுட்டிங். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் முதல்ல R1க்கு போகும், அங்கேருந்து நெக்ஸ்ட் ஹோப் எது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வழி சொல்லும். அப்போ டெஸ்டினேஷன் நெக்ஸ்ட் R2க்கு போகும். இப்போ எங்கே போகணும் அப்படின்னா ஹோஸ்ட் Bக்கு போனீங்கன்னா நீ கரெக்டாக போய் சேர்ந்துருவ அப்படின்னு சொல்லும். இதுதான் ரவுட்டிங் டேபிளோட வேலை. ஓகேவா, நம்ம எந்த பாத்தில் ஈஸியாக போகும், எந்த வழியாக போகும், இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ் தான் RIP, OSPF, BGP அப்படியெல்லாம். ஓகேவா, ரவுட்டரோடைய ரோல் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு டெஸ்டினேஷன் IP அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம வச்சிருக்க டேட்டா பேக்கெட்டை கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது தான் ரவுட்டரோடைய வேலை. இதில் ஃபார்வர்டிங் டிசிஷன் அப்படின்னா ரவுட்டிங் டேபிளை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஹோப் யாருன்னு அடுத்தடுத்து எந்த ஸ்டெப் வழியாக நான் போகணுமோ அந்த பாத்தை நான் சொல்கிறதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னெல்லாம் யூனிகாஸ்ட் ரவுட்டிங்கில் ஸ்டெப் இருக்குது நீங்களே சொல்கிறது தான். முதல்ல இனிஷியேட் பண்ணணும் கம்யூனிகேஷனை, ஒன்-டு-ஒன் கம்யூனிகேஷனை இனிஷியேட் பண்ணணும். யார் வந்து டெஸ்டினேஷன் டிவைஸோ அவங்களுடைய IP பேக்கெட்டை கொடுத்துடணும் டேட்டா பேக்கெட்டோட. அதுக்கப்புறம் ரவுட்டரில் பேக்கெட், அதாவது நான் கிட்ட இருக்க டேட்டா பேக்கெட்டை ரவுட்டர் மூலியமாக நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அது டிசிஷன் எடுக்கணும், எந்த பாத் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும்னா அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி நான் டிசிஷன் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேக்கெட் வந்து ரீச்சஸ் டெஸ்டினேஷனை என் பேக்கெட் வந்து ரீச் பண்ணிடுச்சு. இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் இன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஓகேவா, ரவுட்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற யூனிகாஸ்ட் ரவுட்டிங்கில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் பார்த்தோம் அப்படின்னா RIP, OSPF, BGP. இது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறது தான் இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம். என்ன, RIP வந்து டிஸ்டன்ஸ் வெக்டார் ப்ரோட்டோகால், OSPF லிங்க் ஸ்டேட் ப்ரோட்டோகால், BGP பாத் வெக்டார் ப்ரோட்டோகால். ஓகே, சிம்பிள். இவ்வளோதான் யூனிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.